ஹலோ சார். குட் மார்னிங் மிஸ்டர் ரவி. குட் மார்னிங் சார். ட்ரையல் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டீங்களா? ஆமாம் சார், நேற்று நைட்டு 9:43க்கு போட்டுக்கிட்டேன். வெரி குட். எத்தனை மணிக்கு எழுந்துச்சிங்க? இப்போ தான் சார் 6:43க்கு எழுந்திரிச்சேன். ஸோ நான் சொன்ன மாதிரி 9 hours தூங்கிருக்கீங்க. நல்லா நிம்மதியாக தூங்கினேன் சார். ராத்திரியில் எழுந்து யூரின் போகிறது அந்த மாதிரி ஏதாவது? எதுவும் இல்லை சார். இப்போ தான் எழுந்திரிச்சேன், தண்ணி குடிச்சிருக்கேன். தண்ணி குடிச்சிட்டிங்களா? ஏன் சார், தண்ணி குடிக்கூடாதா? குடிக்கலாம், சில பாடிக்கு ஒன்றும் பண்ணாது. நான் தான் உங்களை காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாம எனக்கு ஃபோன் பண்ண சொன்னேனே. சார், எனக்கு எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்கணும், அது என்னோட பழக்கம் சார். ஏதோ ப்ராப்ளமா சார்? இன்ஜெக்ஷன் போட்ட 9 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அதோட பவர் வேலை செய்ய ஆரம்பிக்குன்னு ரிப்போர்ட் சொல்லுது. சரி, தண்ணி குடிச்சா என்னவோ சார்? அதுக்கு தண்ணி தான் எதிரி, தண்ணி தான் நண்பன்னு அதே ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுது. இந்த டீட்டெயில் நேற்று நீங்கள் எனக்கு சொல்லியே சார். நீங்க கேட்கல, என்ன பண்றது? இட்ஸ் ஓகே, தண்ணி குடிச்சிட்டேன், என்ன ஆகும்னு பார்ப்போம். பாருங்க, நான் அதுக்குள்ள ஐஎஸ்டி கால் பண்ணி இந்த தண்ணி மேட்டர் என்னன்னு என்கொயரி பண்ணிட்டு உங்க லைனுக்கு வரேன். ஓகேவா? ஓகே சார், பாய். குட் மார்னிங் ரவி. குட் மார்னிங். காலையில் உங்கள் அம்மா வராங்கன்னு சொன்னியே? வந்துட்டாங்க, குளிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, ஐயா ஏன் மேல படுத்தீங்க? ஒரு கவர் ஸ்டோரிக்காக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்காக ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மொட்டை மாடியில் படுத்தேன். என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்காவது புரியுதா? ஏன், உனக்கு புரியலையா? ஒன்னும் புரியல. ப்ளீஸ் டீடைலா சொல்லுங்க. ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி ஃபாரின்ல இருந்து ஒரு மெடிசனை இம்போர்ட் பண்ணுது. அந்த மெடிசனை தொடர்ந்து யூஸ் பண்ணா மென்டல் ஆயிடுவாங்கன்னு இங்க இருக்கிற ஒரு கம்பெனி அந்த கம்பெனி மேல கேஸ் போட்டிருக்கு. ஞாபகம் இருக்கா? நல்லாவே இருக்கு. ஜட்ஜ் மீனாட்சி அம்மாள் தான் கம்பெனியை மூட சொல்லிட்டாங்களே. எஸ், அந்த மூடின கம்பெனியோட எம்டி ஒரு டாக்டர். அவரை மீட் பண்ணி அந்த மெடிசனை பத்தி கேட்டேன். எதுக்கு? உங்க பத்திரிக்கையில அத கவர் ஸ்டோரியா போடுறதுக்கா? ஆமா, அவரை மீட் பண்ணி அந்த மெடிசனை ஏன் தடை பண்ணாங்கன்னு கேட்டேன். ஏன் தடை பண்ணாங்கன்னு அவரை என்ன கேக்குறது? அதான் சொன்னாங்கல்ல, அதை யூஸ் பண்ணா மென்டல் ஆயிடுவாங்கன்னு. அது உண்மை இல்ல. என்ன சொல்ற? எஸ், இந்த மருந்து ஃபாரின்ல நிறைய பேருக்கு நல்லது பண்ணிருக்கு. அதை இங்க கொண்டு வந்தா மத்த மருந்துங்கெல்லாம் விக்காம போயிடும்னு பயந்து எங்க போட்டி கம்பெனிகள் எங்க கம்பெனி மேல பொய் கேஸ் போட்டு மூட வச்சுட்டாங்கன்னு அவர் வருத்தப்படுறாரு. அதுக்கும் இப்ப நீ மேல போய் படுத்ததுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த தடை செய்யப்பட்ட மெடிசனை ஒரு சாம்பிள் நான் கொண்டு வந்தேன். அதை நானே இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன் ரவி இந்த ரிஸ்க்? நான் எப்பவுமே அப்படிதான். ஒரு பிட் பாக்கெட் கேஸ பத்தி கவர் ஸ்டோரி பண்றதுக்கு 3 மாசம் பிட் பாக்கெட் அடிச்சேன். அதுக்கு அதே மாதிரி தான் அந்த மருந்தோட விளைவுகள் என்னன்னு தெரியணும்னா அதை யூஸ் பண்ணி பார்க்கணும் இல்லையா? நல்லா இருக்கு. ஏதாவது விபரீதம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஏன் கதி என்ன ஆகுறது? யாம இருக்க பயமே, மேல ஒருத்த இருக்கும்போது பயமே. ரவி ரவி ரவி, ஐயோ ரவி, ரவி என்னாச்சு? வயிறு வலிக்குது,
ரவி என்னாச்சு ரவி? ரவி வயிறு வலிக்குது. ரவி ரவி என்னாச்சு சொல்லு ரவி. தலை சுத்துது. வயிறு வலிக்குது. ரவி என்னாச்சு? ரவி என்னாச்சு ரவி? வயிறு வலிக்குது. ஐயோ ரவி ரவி ஹாஸ்பிடல் போலாமா? ரவி என்னாச்சு ரவி? ரவி ரவி என்னாச்சு ரவி? ரவி பேசு ரவி. ரவி 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 பேசு ரவி. யாரடி நீ? யாரு நீன்னு கேக்குறல்ல? என்ன ரவி? அம்மா நீ பேசாம இருமா. ஏய் உன்னை யாருன்னு கேக்குறா இவன்? நீ யாருடி? நீ என்ன மெண்டலா? ஆமாண்டி, நான் மென்டல் ஆயிட்டேன். ஏய்! ரவி ஏய்! ரவி 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 அம்மா ஏய்! அம்மா ரவி கதவு திற ரவி. ரவி அம்மா கதவு திறங்கம்மா. ரவி காஃபி வச்சிருக்கேன். காயத்ரி, வாட்? கொஞ்சம் இங்க வாயேன். உட்கார். நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் நமக்குள்ள சண்டை சச்சரவுன்னு ஏதாவது வந்திருக்கா? இல்ல. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் புதுசா? எது புதுசு? எப்பவும் காஃபியை கையில அன்பா கொடுக்குற நீ இப்ப காஃபியை டைனிங் டேபிள்ல வச்சுட்டு காஃபின்னு சொல்லிட்டு போற? உங்ககிட்ட ஒரு மாற்றம் வந்திருக்கு. அது என்ன ஹர்ட் பண்ணிடுச்சு. அத நீங்க ஃபீல் பண்ணணும்ல. அதுக்கு தான் இப்படி செஞ்சேன். என்னால நீ என்ன ஹர்ட்டானா? 2 நாளைக்கு முன்னாடி நம்ம கல்யாண நாள் வந்தது இல்ல? ஆமா. போன வாரம் அதுக்கு எடுத்த சாரிய நீங்க யார்கிட்ட கொடுத்து விட்டுருந்தீங்க? டிரைவர் கிட்ட. எந்த புருஷனாவது பொண்டாட்டிக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட வேலைக்காரங்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்களா? அன்னைக்கு நம்ம வண்டியில ஒருத்தன் அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தான். அவனை காப்பாத்துறதுக்காக நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். விஷயத்த உனக்கு கன்வே பண்ணா நீ பிளவுஸ் தைக்கணும்னு அவசரப்பட்ட. அதனால தான் டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்புனேன். இது தப்பா? ஏன் நீங்க கொண்டு வந்து கொடுத்திருக்கலாம்ல? அவனையும் பார்க்கணும் இல்லையா? அவன் யாருங்க? ஸ்பீடா வந்துட்டு இருந்த உங்க கார் மேல தெரியாம வந்து விழுந்தவன் தானே? ஆமா. நான் யாரு? உங்க பொண்டாட்டி தானே? ஆமா. நான் முக்கியமா அவன் முக்கியமா? என்ன காயத்ரி இப்படி மடக்குற? நான் மடக்கலங்க, நியாயத்தை கேக்குறேன். யாரு கொண்டு வந்து கொடுத்தா என்ன? பிளவுஸ தச்சாச்சு, கல்யாண நாளையும் கொண்டாடியாச்சு. அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ற? அதேதான் இதுவும். காஃபி எப்படி கிடைச்சா என்ன? உங்க தேவை காஃபி. அது டைனிங் டேபிள் மேல இருக்கு. அதுக்கே நீங்க ஃபீல் பண்றீங்க? நீ மட்டும் வக்கீலுக்கு படிச்சிருந்தா பிரமாதமா இருந்திருக்கும். இப்ப அக்கவுண்ட்ஸ்ல கூட பிரமாதமா தான் இருக்கும். தேங்க்யூ. சூடு ஆறிடுச்சா? கரெக்டா தான் இருக்கு. கேஸ் என்னாச்சு? ஆக்சிடென்ட் கேஸா? ஆமா. யார் அவன்? அவன் பேரு ரவியா. ஏதோ ஒரு கம்பெனில வேலை பார்க்கறான் போல இருக்கு. 28,000 சேலரைஸ்டு பர்சன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆயிருக்கு.
பொண்டாட்டி பேரு காவேரியா, 4 மாசம் கர்ப்பமா இருக்கலாம். குணமாயிடுவான்னு டாக்டர் சொன்னாங்களா? இல்ல, பின்ன இறந்துடுவானா? 50-50 சான்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அவன் செத்துட்டான்னா டேஞ்சர் ஆச்சே. ஆமா, என்ன பண்றது, நான் தான் ஆக்சிடென்ட்ல பண்ணதா சொல்லிடுவாங்க. அதனால தான் பெரிய டென்ஷனா இருக்கு. கண்ணு முழிச்சு ஏதாவது பேசுறானா? இல்ல, கோமல தான் இருக்கான். டாக்டர்ஸ் எல்லாம் வீட்ல கொண்டு போய் வச்சுக்க சொல்லிட்டாங்க. அவன் பொண்டாட்டியும் அவனை கொண்டு போய் வீட்ல வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏடா கூடமா மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது. என்ன பண்றது, ஏன் தப்பு எதுவுமே இல்ல. நான் பாட்டுக்கு கார்ல 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். திடீர்னு குறுக்கால வந்து விழுந்துட்டான். அப்பவும் நான் பிரேக் அடிச்சேன். ஆனாலும் பம்பர்ல இடிச்சு எகிரி மேல போய் கீழே வந்து பொத்துன்னு விழுந்துட்டான். தலை நச்சுன்னு ரோட்ல அடிபட்டுருச்சு. எல்லாம் சரக்கோட மகிமையா? அவனை செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் எல்லாருமே அவன் குடிக்கலன்னு தான் சொன்னாங்க. நான் கேட்டது நீங்க குடிச்சிருந்தீங்களான்னு. நான் குடிப்பேனா காயத்ரி, உனக்கு தெரியாதா? எப்பவாவது பார்ட்டிக்கு கம்பெனி குடிப்பீங்கல்ல? அது அப்போ ஆமா. ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு உங்க ஃப்ரெண்டு ராமசாமி வீட்ல கிரகப்பிரவேசத்துக்கு பார்ட்டியாமே. யாரு சொன்னது? ராமசாமி வைஃப நேத்து வழியில பார்த்தேன். பார்ட்டி முடிஞ்சு போகும்போது ஆடிக்கிட்டே போனீங்களாமே. பொம்பளைங்களுக்கு குடிக்கிறது மட்டும்தான் தெரியும், அதோட அளவெல்லாம் தெரியாதுல்ல. அதனால அப்படி பேசியிருப்பாங்க. நான் லேசா தான் காயத்ரி போட்டேன், அது ஒண்ணும் தப்பு இல்லையே. ஹாஸ்பிட்டல்லயும் போலீஸ்லயும் நீங்க குடிச்சிருந்த விஷயத்தை கண்டுபிடிக்கலையா? நிக்கோடின் ஸ்விங்கம் போட்டிருந்தேன், அது சிகரெட் சுமலா கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ண வச்சாங்க. அந்த நர்ஸ் கலவிக்கிட்ட கையில இருந்த 13,000 கொடுத்துட்டேன். மேட்டர் கிளியர் ஆயிடுச்சு. இதையெல்லாம் பெருமையா வேற சொல்லிக்கிறது. வேற என்ன பண்றது, இத்தனை வருஷமா டிரைவ் பண்றோம், தெரியாம ஒருத்தனை இடிச்சிட்டோம், அதுக்காக நம்ம ஜெயிலுக்கு போக முடியுமா? இப்ப அவன் பொழைக்கலன்னா பார்க்கலாம், அதுக்கப்புறம் தலையெழுத்து. என்ன நீ பேசாம போற? கடவுள்கிட்ட என் மான மரியாதையை காப்பாத்துங்கன்னு வேண்டிக்க போறேன். நைஸ், பெஸ்ட் ஆஃப் லக். ஹலோ மிஸ்டர் பரணி. எஸ், யார்? என் பேர் சாந்தி. நான் உங்களை சந்திச்சு பேசணும். என்ன விஷயமான நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க அடிச்சு போட்ட ரவியை பத்தி பேசணும். ஓ, ஆக்சிடென்ட் மேட்டரை பத்தி சொல்றீங்களா? ஆக்சிடென்ட்னு ஒன்று நடக்கவே இல்லைன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ரவி நீங்க அடிச்சு போட்டு அவன் தலைய தரையில மோதினத நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். நான் உடனே உங்களை பார்க்கணுமே. சாந்தி சார். மேல மொட்டை மாடிக்கு வா. ஷூர். ஹாய் சார். ஹாய். நான் ரவி அடிச்சத நீ தான் பாத்தியா? ஆமா சார், கண்ணால பார்த்தேன். நான் எங்க வச்சு அடிச்சேன்? புலியூர் கவர்மெண்ட் ஸ்கூல் கிரவுண்டுக்குள்ள இருக்கிற ரோட்ல வச்சு அடிச்சீங்க. ராத்திரி 11:41 இது நடந்தது.
கார்ல ஆக்சிடென்ட் ஆகி அவன் செத்த மாதிரி நீங்க கிரியேட் பண்றதையும் பார்த்தேன், அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததையும் பார்த்தேன். உங்க பேட்ல அவன் கோமால இருக்கான். இவ அந்த சம்பவத்தை பார்த்துருக்கா. இவகிட்ட நைஸா பேசி அந்த வீடியோவை வாங்கிடணும். அவசரப்படக்கூடாது.